Hi friends, welcome to Wednesday Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான உப்மா செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ப்ளைன் ப்ரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக் சேர்த்து ப்ரெட் உப்மா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரெட் உப்மா ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நைட் டின்னராகவும் சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் அல்லது ரொம்ப குட்டி குட்டியாக எந்த மாதிரி வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கின பின்னாடி 2 சின்ன பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கின பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். அதாவது 6 பிரெட் சேர்த்து உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஒரு பேஸ்ட்டை அரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அரைச்சி சேர்க்கும்போது நம்ம அந்த உப்புமா டைரெக்டாக அப்படியே சாப்பிட்றலாம். தக்காளி எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் செலவிட தேவையில்லை, அதனால் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 2 முட்டையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அந்த பேனில் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற ஸ்பேஸில் 2 முட்டை, கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம டைரெக்டாக அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகாமல் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி அந்த பேன்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அந்த முட்டையை ஃப்ரை பண்ணி போடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த முட்டையை தனியாக வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 விதமாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ அந்த முட்டை வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலர் நல்லா வர்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்ந்து அந்த எக் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற ப்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் கோதுமை ப்ரெட், அதாவது வீட் ப்ரெட் அல்லது மில்க் ப்ரெட் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ரெட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 6 ப்ரெட் எடுத்திருப்பேன். அந்த 6 ப்ரெட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ரௌன் சைட்ஸ் வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த ப்ரெட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக அந்த மசாலா அந்த ப்ரெட் கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நம்மளோட ப்ரெட் உப்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்பிங்கிறனால நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நம்மளோட எக் ப்ரெட் உப்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.